ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐயனார் துணை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயனார் துணையில் வந்து நம்ம நிலாவும் சோழனும் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்களே. கோர்ட்டுக்கு போயிட்டு வரையில் நிலா என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சோழனுக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. ஆனால் நிலா வந்து அதை சொல்லக்கூடாதுன்றக்காண்டி காதில் கேட்காத மாதிரியே வராங்க. அப்போ வரையில் சோழன் சொல்கிறாரு, நிலா நாளைக்கு கோர்ட்டில் கேட்டால் எனக்கு டைவர்ஸ் வேணாம், நாங்கள் 2 பேரும் ஒன்றா வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடு நிலா. இனிமேல் நம்ம ஒன்றா வாழ்ந்துக்குவோம். இவ்வளோ நாள் வாழ்ந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு என்னால் யோசிக்கவே முடியலை நிலா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டிகிட்ட வந்து அவங்க அண்ணன் நைட்டுக்கு நான் வந்து கொண்டக்கடலை சட்னியும் தோசையும் வைக்கிறேன்டா, சாப்பிட்றியா அப்படின்றாங்க. ஐயோ சாரிடா அவனாக இருந்தால் நான் ஒன்று சொன்னால் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கார சட்னி வைங்கன்னு சொல்லுவாங்க. நீயாக இருந்தால் எதுவுமே பேச மாட்டேன், எதுனாலும் சரின்னேன்னு சொல்லுவேன். அதனால் உன்கிட்ட வந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ எதை கேட்டாலும் சரின்னு தான் சொல்லுவியோ. அந்த சோழன் பையன் தான்டா, எதை சொன்னாலும் பல்லவனும் சோழனும் எதையாவது யோசித்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிலா வந்து ரூமில் உட்காந்து யோசித்து பார்க்குறாங்க. நம்ம இனிமேல் சோழனை வந்து டைவர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு நல்லபடியாக வாழணும், எந்த ஒரு இது யோசிக்கக்கூடாதுன்னு. இங்கே சேரண்ணன்ட்ட வந்து சோழன் சொல்கிறான், எனக்கு பயமாக இருக்குது, நாளைக்கு நிலா என்ன சொல்லுவானே தெரியல, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஒருவேளை என்னை வேணான்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு ஒரே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா வந்து டைவர்ஸை வேணான்னு சொல்லிட்டா அப்படின்றத நினச்சி பார்க்குறாங்க. இனிமேல் வந்து நம்ம 2 பேருமே நல்லபடியாக வாழலாம், நான் யோசிக்க கூட இல்லை சோழன் கூட சேர்ந்து வாழுவேன்ட்டு. ஆனால் சோழன் கூட இப்போ சேர்ந்து வாழ போகிறேன். இனிமேல் நான் நல்லபடியாக வாழணும், மேலும் மேலும் எதையாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிலா ரூமில் உட்காந்து நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டி வந்து என்ன தான் இருந்தாலும் மனசு கேட்காம வானதி வீட்டு பக்கத்து போய் வண்டியை இந்த பக்கட்டும் போயிட்டு வருவான். எப்படினாலும் வானதி வெளியில் வரமாட்டாளா, வந்தால் பார்த்தா நம்ம பேசலாமே, நம்மளோட சூழ்நிலை அவள்கிட்ட சொன்னால் அவள் புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லி நினச்சி பாண்டி இங்கிட்டும் போவான். சரி வண்டியை நிப்பாட்டி நம்ம வீட்டுக்குள்ளே கூட போய் என்ன ஏதுன்னு பேசிடுவோமா அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து வானதி வந்து சொல்லியிருப்பா, இன்னைக்கு எனக்கு கல்யாணம் முடிச்சு நான் இதே பாதையில் உன்னுடைய ஒர்க் ஷாப் வழியில் நான் போவேன், நீ அதை கண் கொண்டு பார்க்கணும், பாரு அதுதான் நடக்க போகுது. இப்படி நான் உன் பின்னாடி வந்தனால உனக்கு ரொம்ப அலட்சியமாக போச்சுல, இனிமேலும் உனக்கு அந்த அலட்சியமே பெரிய வேதனையை கொடுக்கும் பாரு. நான் வேற ஒருத்தரோட மனப்பொண்ணா போவேன், அப்போ நீ வேடிக்கை பார்ப்ப அப்படின்னு சொல்கிறா. அது அவனுக்கு போட்டு மனசு ரொம்ப உறுத்துது. என்ன தான் வேணாம், நான் லவ் பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் அவள் பேசுனது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவோன்னு வாசப்படி வரைக்கும் போவான். அப்புறம் யோசிப்பேன், அப்புறம் சரி அவங்க அம்மா அப்பாலாம் இருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை வந்துருமோ, எதுக்கு தேவையில்லாமல் நம்மளே அவளுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அதனால இங்கிட்டும் போயிட்டு திரும்ப வண்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போயில பார்த்திங்கன்னா அவங்க திரும்பையில் நடேசன் வண்டி ஓட்டிகிட்டு வந்தவர் வந்து அவங்க மேலே ஏற்றுற மாதிரி வந்துடுவார். இவர் பார்த்துட்டு, ஒழுங்காக வண்டி ஓட்ட மாட்டிங்களா, உங்கள் வண்டின்றக்காண்டி எப்படி வேணாலும் ஓட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி திட்டுவேன் பாண்டி. ஏய் உன் உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கேன், இல்லை நான் இடித்து தள்ளியிருப்பேன் பார்த்தியா, உன் வண்டி சுக்காக போயிடும், ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாண்டி வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே போவேன். போனதுக்கப்புறம் நடேசன் பார்த்திங்களா வண்டியை நிப்பாட்டிட்டு வாங்கிட்டு வந்த சரக்கு, தண்ணி, ஸ்நாக்ஸு வச்சு ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். திரும்ப பாண்டி வெளியில் வந்து பாப்பா அவங்க அப்பாவுக்கு லாரியில் லாரி வாங்கினதும் போகும், எல்லா வேலையும் இதுக்குள்ளேயே பண்ணுறாரேன்ட்டு விறுவிறுன்னு பாண்டி பக்கத்தில் போய், இங்கே பாருங்கள் உடம்புக்கு முடியலைன்னு சொல்லி தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே திரும்ப எதுக்கு தேவையில்லாமல் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, திரும்ப கூடிருச்சுன்னா நாங்கள் தானே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்றாங்க. ஒன்று நான் கூட்டிகிட்டு போக சொல்ல மாட்டேன்டா, அவங்க வேலையை போய் பாடுறா, ஏன் இஷ்டம்டா, அப்படித்தான்டா குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப லாரியிலே படுத்துக்கிறாரு. படுத்தோடனே பாண்டிங்கிட்டு போயிடுவாப்புல உள்ள. போனோடனே நிலா கதவை தட்டுவோமா அப்படின்னு சொல்லி சேரண்ணனை யோசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிலாவே வெளியில் வராங்க. நிலா வெளியில் வந்தோடனே பேசுவோமா வேணாமான்னு ஒரே யோசனையாகவே இருக்குது அண்ணனுக்கு. திரும்ப நிலாவை கூப்பிட்டு கேட்குறாரு,
என்னப்பா நிலா டைவர்ஸில் என்ன சொல்லுவ, எதுவும் பிரச்சனையா, நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து நீ சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நீ எதுவும் சொல்லிடாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே, நான் இனிமேல் வந்து சோழனை வேணான்னு சொல்கிற மாதிரி இல்லை, நானும் சோழனும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழலாம் நான் எதிர்பார்க்குறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேரன் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நிலா அப்படி சொன்னோன்னே, ஆஹா பரவாயில்ல, எந்த ஒரு தப்பும் நடக்காமல் நிலா நம்ம பக்கத்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சோழன் மட்டும்தான் ரொம்ப கவலையோடு இருக்காங்க. இன்றைக்கி இதோட நாடகம் முடியுது. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஒரு லைக் பண்ணிக்கங்க. வேறு வீடியோ வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள்.